நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஹாலிடே டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து சாட்டர்டே இன்றைக்கி காலேஜ் லீவு. இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேங்கிறத இதில் பார்க்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன், நான் என்னெல்லாம் இந்த டே ஃபுல்லாக பண்ணுறேன், என்னோடய ஹாலிடேயோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. அதில் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு முடிக்கும் போதே மணி 11:35 ஆகிடுச்சு. நான் எழுந்ததே வந்து 9 o'clock தான் எழுந்தேன். எனக்கு 10 o'clock மேலே தான் நம்ம vlog எடுக்கணும்னு ஞாபகமே வந்துச்சு. அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல உலக்கில் புட்டை வச்சு பார்த்துருப்போம். சப்போஸ் உங்கள் வீட்டில் உலக்கு இல்லைன்னா, இந்த மாதிரி பழங்காலத்தில் வந்து இட்லி கொப்பரையில் தான் புட்டை வைப்பாங்களாம். இடியாப்ப மாவை புட்டை வைக்கிற மாதிரி வச்சு நம்ம அதில் வந்து சீனியும் தேங்காயும் போட்டு சாப்பிட்டா அடடா வேற லெவலில் இருந்துச்சு. எங்கள் அம்மா டெய்லி பண்ணி தருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்தேன். நான் வந்து கொஞ்சம் சீனி எக்ஸ்ட்ராவே போட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கின் கேர் பண்ணி ஒரு 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஸோ. எவ்வளோ எத்தனை நாள் ஞாபகம் இல்லை, நான் 8 months இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக நான் வந்து இதை 5 yearsஆகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு டீ தூளில் பண்ணுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க. என்னோடய ஸ்கின் டோனுக்கு அது எனக்கு செட் ஆகும், அதனால் நான் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவையில்லை. நான் வந்து இது யூடியூப் பார்த்து தான் ஒரு 5 yearsஆகவே ஃபாலோ பண்ணுறேன். இதை ஒன்ஸாக ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேருங்கிறது நம்ம டார்க்காக இருக்கும், கலராக மாறணும்னு யாரும் பண்ணக்கூடாது. அப்படின்லாம் யாரும் இல்லை. டார்க்கும் நல்ல கலர் தான், ஒயிட்டாக தான் அழகு அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக ஹேர் கேர் எது பண்ணுறோம், ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்கின் கேரும். நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். நான் எப்போவுமே என் ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு டீ தூளில் வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி லெமனை புழிஞ்சு அதில் இருக்க டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நார்மலாக நான் 5 yearsஆகவே இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு சில டைம் எரிய தான் செய்யும், ஆனால் என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது மேட்ச் ஆகுது. அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்றுக்கிட்டால் மட்டுமே பண்ணுங்கள். நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அப்புறம் எரியும் உங்களுக்கு. நான் இப்போ என் ஸ்கின்னில் டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். என் ஸ்கின்னை பாலிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் 1 spoon தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு பால், அப்புறம் 1/2 lemon ஆட் பண்ணேன். நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஆட் பண்ண மில்க்கும் கர்டுமே போதும். வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து செட் ஆகுது, ரொம்ப வடைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாகவே நிறைய பேர் இது குளிக்கிறதுக்கே யூஸ் பண்ணுவாங்க, சோப் யூஸ் பண்ணாமல். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணி பார்த்தம்போது எனக்கு வந்து என் ஸ்கின்னில் உள்ள டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிடணுன்னு எனக்கு போயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டு வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, வாஷ் தூக்கி தொளிக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையை ஃபுல்லாக முடித்தேன். நிறைய கிளிப்ஸிங் எடுக்க முடியல, நிறைய கொஞ்சம் மறந்துட்டேன். vlog எடுக்கவே மறந்து சில கிளிப்பிங்லாம் எடுத்துட்டேன். நாளைக்கு நான் கன்ஃபார்மாக டைம் டு டைம் என்ன பண்ணுறேன்னு வந்து ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து வெறும் 3 minutes வீடியோ தான், கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுக்கவே முடிஞ்சிச்சு. நான் வந்து சாட்டர்டே vlog இவ்வளோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சண்டே vlog ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணுறேன். எந்த டைமுக்கு வேக்கப் ஆகுறேன், எந்த டைம், எல்லாமே டைம் டு டைம் போஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் கொஞ்சம் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ எனக்கு பிடிச்ச காலையிலேருந்து சப்பாத்தி பரோட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வெஜ் சப்பாத்தி, வெஜ் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். நார்மலாக 2 பரோட்டா சாப்பிட மாட்டேன், அதனால் 1 சப்பாத்தி 1 பரோட்டா வந்திருந்தாங்க எனக்காண்டி.